இன்னும் கொஞ்ச நாள்ல தீபாவளி பண்டிகை வரப்போகுது. தீபாவளினால நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது போனஸ் தாங்க. அந்த போனஸ் எப்படி உருவாச்சுன்றத பார்க்கலாமா? இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க உள்ள வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் வார சம்பள முறை தாங்க பின்பற்றப்பட்டது. ஆனா ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திற்கு அப்புறம் அது மாத சம்பளமாக மாற்றம் செய்யப்பட்டது. அதாவது வாரங்களை சேர்த்து ஒரு மாத சம்பளமாக கணக்கிட்டு கொடுக்கப்பட்டது. அவ்வாறு பார்த்தால் 12 மாத சம்பளம் வருகிறது. வாரத்தின்படி பார்த்தால் 13 மாதம் சம்பளமாக அவங்க வந்து வாங்கினாங்க. இதனால வந்து மகாராஷ்டிராவில் சில தொழிற்சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டன. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் இந்த போராட்டம் வந்து நடைபெற்றதுங்க. இதனை தொடர்ந்து தொழிற்சங்கங்கள் நிர்வாகிகள் பிரிட்டிஷ் அரசுடன் ஆலோசனை மேற்கொண்டது. இதனால் இந்தியாவில் பெரும்பான்மையான மக்களால் கொண்டாடப்படும் தீபாவளி பண்டிகையின் போது அதிக பண தேவை இருக்கும் என்பதால் தீபாவளிக்கு போனஸ் வழங்கப்பட்டது. இந்தியாவில் முதலில் போனஸ் எப்ப அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1940ஆம் ஆண்டு ஜூன் 30 வந்து இந்தியாவில் முதல்ல போனஸ்